டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி காலத்தில் மன்னர்களுக்கும் சரி ஜமீன்களுக்கும் சரி அவங்களோட அரண்மனையில் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எல்லா உணவுகளுமே தயாரித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்காக தயாரிக்கிற எல்லா உணவுலையும் எல்லா சத்துக்களும் வர்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அந்த அரண்மனையில் அவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஸ்பெஷல் உணவுகளில் முக்கியமானது இட்லி. இந்த இட்லியை நம்ம எப்படி வீட்டில் வச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த அரண்மனை இட்லி செய்கிறதுக்கு மாவு ஆட்டும் போது நம்ம தண்ணி ஊற்றி ஆட்ட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் இளநீர் ஊற்றி ஆட்ட போகிறோம். உங்கள் வீட்டில் இளநீர் இல்லை அப்படின்னா கூட ஸ்பெஷலாக இதுக்குன்னே வாங்கி ரெடி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா முடியாத பட்சத்துக்கு தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கான இட்லி அரிசி 3/4 கிலோ போட்டிருக்கிறோம். 3/4 கிலோ போட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச அரிசியை 2 தடவை மட்டும் கழுவுங்க. நிறைய தடவை கழுவினீங்கன்னா அந்த அரிசியில் உள்ள சத்துக்கள் எல்லாமே போயிடும். இப்போ இந்த அரிசியை 2 தடவை மட்டும் லேசாக கழுவிட்டு அப்படியே கிரைண்டரில் போட்டுடலாம். கிரைண்டரில் போட்டுட்டு இதுக்கு தண்ணி ஊற்றுறது நம்ம இளநீர் தான் ஊற்றணும். நீங்கள் அரிசி ஊற வைக்கிறது சாதாரண தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஆனால் மாவு ஆட்டுறதுக்கு ஃபுல்லாக நீங்கள் இளநீரையே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த 3/4 கிலோ அரிசியை உள்ளே போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஓட விட்டுட்டு அப்புறமா தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த அரிசியை ஆட்டுறதுக்கான நேரம் எல்லாமே நீங்கள் எப்பயும் போல் பண்ணுறது தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட கிரைண்டரும் ஒவ்வொரு மாதிரி டைமிங்கில் ஆடும். அதனால் உங்கள் கிரைண்டரில் எவ்வளவு நேரம் ஆடணுமோ கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்டரில் நம்ம அரிசி போட்ட அந்த நேரம் உளுந்தை ஊற வைக்க போகிறோம். உளுந்து ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. அதுக்காக தான் கிரைண்டரில் அரிசியை போட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே அந்த மாவு ஆடிரும். அதுக்குள்ளே உளுந்து நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதுக்காக உளுந்து 250 கிராம் எடுத்துருக்குறோம். இந்த உளுந்து கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அப்படியே ஊற வச்சிடலாம். உளுந்து ஊற வைக்கிறதுக்கு தண்ணி நிறைய செளிம்பாக ஊற்றி ஊற வச்சுருங்க. அதான் ஊறி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் கிரைண்டரில் அரிசி மாவு கிட்டத்தட்ட ஆடி முடிஞ்சிருச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக குறன்னு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக ஆட்டிட வேண்டாம். மாவு நைஸாக இருந்துச்சுன்னா இட்லி ரொம்ப கல் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குறன்னு ஆட்டினோம் தான் சாஃப்டாக வரும். இப்போ இந்த அரிசி மாவு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் தோண்டி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம உளுந்து போட்டிருக்கோம். ஆல்ரெடி உளுந்து ஊறிடுச்சு. அந்த உளுந்தையும் சேர்த்து உள்ளே போட்டுருவோம். இந்த உளுந்து ஆட்டுறதுக்கும் இளநீர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த இளநீர் ஊற்றி மாவு ஏன் ஆட்டுறாங்க அப்படின்னா இளநீர் நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கும். உடம்புல சூடு குறைஞ்சிட்டாலே நிறைய நோய்கள் வராது. அரண்மனைகளில் இருக்கிற சமையல் கலை வல்லுநர்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் தயாரிக்கிற எந்த உணவாக இருந்தாலும் சரி அதில் ஆரோக்கியம்தான் ரொம்ப பிரதானமாக இருக்கணும். இந்த உணவை சாப்பிட்றதுனால ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே நோய்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு. அதன்படி தான் அவங்களும் உணவு தயாரிப்பாங்க. இப்போ இந்த உளுந்து ஆடிருச்சு. இந்த உளுந்தோட பதம் நீங்கள் கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டையாக வரணும். கையில் ஒட்டக்கூடாது. அந்த பதத்துக்கு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து மாவு ஆடி முடிஞ்சு நாங்கள் அள்ளணும்னு நினைக்கும் போது கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. ஸோ கிரைண்டர் நின்றுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுக்க வேண்டியதாயிருச்சு. அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒரே பாத்திரத்தில் அள்ளிட்டோம். இப்போ அடுத்து புளிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டு மாவு மொத்தத்தையும் பிசைஞ்சு விட்டுறலாம். நாங்கள் உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் எப்பயும் போல் எந்த அளவு போடுவீங்களோ அதே அளவுக்கு போட்டு இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுருங்க. இனிமேல் புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி போட போகிறோம். நாங்கள் இந்த மாவு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ஆட்டினோம். திரும்ப மறுநாள் காலையில் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது மாவு நல்லா புளிச்சிருந்தது. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு புளிச்சு நிற்கும் போது நிறையா இருக்கும். இப்போ கரண்டியை வச்சு நம்ம ஃபுல்லாக அடித்த உடனே அந்த பழைய அளவுக்கு அப்படியே நின்றுடும். இப்போ மாவு கரெக்டான அந்த பதத்துக்கு இருக்குது. இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்ததாக இட்லி அவிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். இந்த இட்லி ரெடி பண்ணுறதுக்காக அலுமினியத்தில் இருந்த ஒரு பாத்திரத்தை நாங்கள் தேடி பிடிச்சி எடுத்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த இட்லி தட்டில் ஒரு வெள்ளை துணியை போட்டு அதில் தான் நம்ம மாவு ஊற்ற போகிறோம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் மாவு நல்லா அடிச்சுக்கிறணும். இது எந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆம்லேட்டுக்கு முட்டையை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு எவ்வளவு ஸ்பீடாக அடிக்கிறோமோ அந்தளவுக்கு அடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தட்டிலையே ஊற்ற ஆரம்பிக்கணும். இது ஒவ்வொரு தட்டு ஊற்றும் போதும் இதே மாதிரி பண்ணால் தான் நமக்கு இட்லி சாஃப்டாக வரும். இந்த தட்டில் நம்ம மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பார்க்கணும். அதாவது நம்ம இட்லி கொப்பரையை அடுப்பில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் தட்டையே நம்ம தூக்கி வைக்கணும். முதலையே ஊற்றி அப்படியே தூக்கி வச்சிடக்கூடாது.
இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தண்ணியில் நம்ம பால் கலந்து இந்த இட்லியை அவிக்க போகிறோம். இந்த தண்ணியோட அளவு எப்பவும் போல் நீங்கள் ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு 100 ml மட்டும் பால் ஊற்றிக்கோங்க. அந்த பால் நல்லா கொதித்து ஒரு வாட்டி பொங்கி வர்ற மாதிரி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த இட்லி தட்டை வந்து தூக்கி வைக்கணும். இந்த பால் எதுக்காக நம்ம இதில் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பால் நல்லா கொதித்து ஆவியாகி வரும்போது அந்த ஆவியில் தான் இந்த இட்லி வேகும். அந்த நீராவி இட்லியில் சேரும்போது அது நம்மளோட உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். அதே மாதிரி இதை இட்லி அவிக்கும்போது நம்ம எப்பவும் 2 தட்டு வச்சு அவிப்போம். இதில் வந்து மேலே உள்ள தட்டு மட்டும்தான் வைக்கணும். கீழே உள்ள தட்டில் இட்லி மாவு ஊற்றக்கூடாது. இப்போ மாவு ஊற்றி வச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா அவிச்சு வந்துருச்சு. இப்போ அந்த இட்லியை பார்த்தாலே தெரியும், நல்லா பஃப்னு ஊதி வந்திருக்கும். இப்போ அந்த கைப்பிடியில் மட்டும் சூடு தாங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே அந்த தட்டை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் உள்ளே பார்க்கும்போதே பால் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பால் ஒரு தடவை ஊற்றினாலே போதுமானது. எக்ஸஸாக உங்களுக்கு தண்ணி காணாத மாதிரி தெரிஞ்சுன்னா தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப அதில் வந்து பால் நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ அந்த வெள்ளை துணியை நம்ம எடுக்கும்போது பார்த்தாலே தெரியும், ஒரு பிசுறு கூட அடிச்சிருக்காது. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக தெரியும். இந்த சாஃப்ட்னஸுக்கு காரணம் நம்ம இளநீர் ஊற்றி இந்த மாவு 2யுமே வந்து நம்ம ஆட்டி எடுத்துருக்குறோம். உளுந்தையும் சரி அரிசி மாவையும் சரி. அந்த இட்லியை லேசாக ஆற விட்டு அப்படியே எடுத்து பிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு சாஃப்ட்னஸாக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல லேயராக அருமையாக இருந்தது. இப்போ இந்த இட்லிக்கு வந்து 3 விதமான சட்னி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி. இந்த 4 விதமான சட்னியை வச்சு தான் இந்த இட்லியை வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இட்லியை கொஞ்சமாக பிச்சு அதை ஒவ்வொரு சட்னிலையும் தனித்தனியாக தொட்டு அப்படியே சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 4 இட்லி சாப்பிட்டாலே நமக்கு உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த்தாக இருக்கும். அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அவங்களோட உடம்பை அவ்வளவு ஆரோக்கியமாக வச்சதுக்கான ரகசியம் இதுதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.